ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி இந்த உலகத்துல இருக்க சூரியனும் நட்சத்திரங்களும் ஏதோ ஒன்று அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சயின்ஸ் டீச்சர் நாசாவோட சேர்ந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. திடீர்னு அவர் கோமால இருந்து எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அவர் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல ஆஸ்ட்ரோனட்டா இருக்காரு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு. அப்படிங்கறதான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில்மேரியோட ஒரு சின்ன பேஸ் லைன். எப்பவும் போல இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ் முடிஞ்சா நினைச்சா இந்த பெரிய மெசேஜை வந்து குட்டி மெசேஜ்னு சொல்லி ஏமாத்தி சொன்ன எனக்கு கொஞ்சம் கருணை காட்டி கேட்டு பாருங்க. அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு 12 வருஷம் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு யோசிச்சு டிஸ்ட்ராக்டடா இருந்து எது தொட்டாலும் ஃபெயிலியர், என்ன யோசிச்சாலும் ஃபெயிலியர். கரெக்டான வேலை போயிட்டு இருக்கோம், அங்கேயும் ஒரு நம்ம நினைச்ச மாதிரி ஒரு சக்சஸ் கிடைக்கல, எங்கேயுமே வேலை செட் ஆகல, ஏன் வேலை கொடுக்கறக்கே நிறைய கம்பெனி தயாரா இல்ல, கிட்டத்தட்ட 1000க்கு மேல இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதே ஸ்டீரியோடைபிக்ல கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு சலிப்புத்தன்மையே இல்லாம பதிலும் சொல்லி எந்த கம்பெனிலையும் வேலை பார்க்க முடியாம, சொந்தமாகவும் பிசினஸ் ஆரம்பிக்க முடியாம, ஐடியாவுமே சரியா வராம ஒரு இடத்துல, அதாவது யூடியூப் மாதிரி ஒரு இடத்துல 6 வருஷமா தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு அதுல இருந்து ரெவன்யூ பார்க்க முடியாம காப்பி ரைட்டுன்னு ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்து வச்சு எந்த ஒரு வீடியோ கிளிப்ஸையும் ஆடியோ கிளிப்ஸையும் பிக்சர்ஸையும் போட முடியாம வெறும் ஃபேஸை மட்டும் காமிச்சு இத்தனை வருஷம் வந்து ரெவன்யூ எல்லாமே பண்ணிட்டோம். ரெவன்யூ வந்தாலும் எப்படி பண்ணணும்னு மறக்காம, நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரிதான் பண்ணணும்னு அதை மறக்காம, காசெல்லாம் வந்து இதுல எனக்கு முக்கியம் இல்லை, மக்கள் கிட்ட நான் எப்படி என்ன நினைச்சனோ அதை வந்து எந்த ஒரு கலப்படமுமே இல்லாம சொல்லணும். அது மூலியமா காசு வரலினாலும் பரவாயில்ல, வெறும் ஒன் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்தும் அதுல இருந்து ப்ராஃபிட் எதுவும் இல்லாம தான் பேசுறத மக்கள் கேட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் இருக்கிற ஒரு மனுஷனை பொழைக்க தெரியாதவன் தான் இந்த உலகம் சொல்லும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது, வேற யாரும் இல்ல, அது நான் தான். என்னதான் வந்து இப்படி ஒரு ஃபார்மேட்ல இருக்கிறவங்கள லூசர் அப்படின்னு வந்து சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்டில் நான் வந்து ஹார்ட்ஃபுல்லா ஒர்க் பண்ணும். சில குறைகள் என்கிட்டயும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சோம்பேறித்தனமா இருக்கிறது, ஃபேமிலியை பத்தி யோசிக்காம சுயநலமா வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கிறது அப்படின்னு என்கிட்டயுமே சில ஃபிளாஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கு. நானும் இப்போ ரீசெண்டா வந்து வால் போஸ்டர் பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நமக்கு தான் டிசைன் நாலேஜ் இருக்கு, 6 வருஷமா யூடியூப்ல தம்ப்நெயில் போட்டிருக்கோம், கிராஃபிக் அண்ட் யூஏஎக்ஸ் கோர்ஸ் வந்து தண்டத்துக்கு ஒரு 60,000 போட்டு படிச்சு அதுலயும் நாலேஜை வளர்த்துருக்கோமே, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு சரி இது ரொம்ப நாளா இந்த டிஷர்ட் பிசினஸ் பண்ணலாம்னு தோண்டிட்டு இருந்தோம். சரி சின்னதா வந்து வால் போஸ்டர்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சா எங்க ஒர்க்கு சாம்பிள் தெரிஞ்சாதானே வந்து கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட தான் ஒர்க்கே இல்லையே அப்படிங்கிறது லேட்டாக தான் வந்து எனக்கு புரிஞ்சு. ஸோ எப்போவுமே வந்து ஒரு சாம்பிள் ஒர்க் இருந்தால் தான் நானே பர்சனலாக வந்து ஒரு விஷயத்த வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து கண்ணால் பார்த்து தான் வாங்க முடியும். அதுதான் பேசிக்ஸ் பிரின்சிபல், அது ஒரு சின்ன காமன் சென்ஸு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து சரி வர ஐடியாவை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துடலாம் ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் போய் பிரிண்ட் எடுத்தேன். அதாவது இந்த 4 டிசைன் பார்த்தீங்களா, இந்த 4 டிசைனுமே வந்து சொந்தமாக நானே வந்து ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டரு, அப்புறம் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்குறதுக்கு வந்து இந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்டே எடுத்துட்டேன். அண்ட் அந்த பிரிண்ட் குவாலிட்டியுமே வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து டிசைன் காப்பி ஆச்சு அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இதை வந்து ஒரு 30 ருபீஸ்க்கு வந்து படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு மெமரியாக இருக்கும்னு நினச்சி தான் வந்து தேட்டரில் வந்து பார்ப்பாங்க. அந்த நாளுங்கிறது ஃபியூச்சரில் பார்க்கும்போது ஒரு மெமரியாக தான் மாறும். ஸோ அதை வந்து நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போஸ்டர் இருந்தால் அன்றைக்கி இது நடந்துச்சு அப்படின்னு நினச்சி பார்ப்போம்ல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி இது பண்ணேன். பட் ஆனால் அந்த டிசைன் எனக்கு கான்சியஸாக தெரியல. நம்ம ப்ராட்வே சினிமாஸ் ஐமேக்ஸ் போஸ்டர்ஸ், எபிக் போஸ்டர்ஸுமே வந்து இப்படி தான் டிசைன் பண்ணுவாங்கன்னு ஓகேப்பா எனக்கு 2-3 பேர் சொல்லும் போதுமே புரியல. பட் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ இதான் விஷயம். பார்ப்போம் ஃபர்தராக இந்த லைஃப் நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் வச்சுருக்கு. அது ரைஸாக இருந்தாலும் சரி, டவுன்ஃபாலாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நான் பார்க்காததான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வால் போஸ்டர் ஒர்க்கை இன்னுமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து தர ட்ரை பண்ண பார்க்குறேன். எப்போவுமே எனக்கு சொல்லிக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து, நீ போடுற எஃபோர்ட்டையும் ஒர்க்கையும் எந்த ரீசனுக்காகவுமே வந்து விட்டு கொடுக்காத, கடைசி வரைக்கும் வந்து அந்த எஃபோர்ட்டும் ஒர்க்கும் தான் வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு. இவ்வளோ நேரம் வந்து என் சொந்த கதை சுக கதையை பேசி வந்து ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி ரிவ்யூ பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆயிருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு கனெக்ட் ஆகலை, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. ரிவ்யூ பண்ணும்போது வந்து டைரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து டைம் ஸ்டாம்ப் போட்டுறேன். டைரெக்டாக அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி பார்த்துருங்க. முடிஞ்சால் எனக்கு என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த பெரிய மெசேஜை வந்து குட்டி மெசேஜ்னு சொல்லி ஏமாற்றி சொன்னேன் எனக்கு கொஞ்சம் கருணை காட்டி கேட்டு பாருங்க. ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டோபர் மில்லர், ஃபில் லார்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம் தான் இது. இது வந்து ஆன்டி வீர் எழுதின 2021 நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். ஃபில் லார்ட் அண்ட் கிறிஸ்டோபர் மில்லர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேட் பாய்ஸ், ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ், ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் இந்த மாதிரி படங்கள் பண்ணவங்க தான். அண்ட் வெப் சீரிஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் மிரர் வெப் சீரிஸ் வந்து இவங்க எடுத்த வெப் சீரிஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது சைஃபைல வந்து அந்த கதைக்கு தேவையான கண்டென்ட்டையும் அதுக்குள்ள இருக்கிற ஹியூமர் போர்ஷன்ஸையும் இவங்களால நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வந்து நான் இந்த படம் பார்க்க போனேன். அதுல ஒரு துளி அளவு கூட வந்து எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம வந்து இந்த படம் எதை பத்தி கண்டென்டா இருக்கணும் அண்ட் இந்த கதைக்குள்ள இருக்கிற ரொம்ப சிம்பிள் அண்ட் நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பேசிக்கிற ஒரு ஹியூமரை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு இந்த படத்துல பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஷோ ஸ்டீலர்னு கேட்டீங்கன்னா ரயன் காஸ்லிங் தான். ஒரு படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம், இவ்வளோ லாங் லென்த்தான படம் வந்து ஹாலிவுட்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஒரு லாங் லென்த் ஃபீல் வந்து அங்கங்க கொடுத்திருந்தாலும் ரயன் கோஸ்லிங்கே வந்து கிட்டத்தட்ட 1 hour 45 minutes வந்து தனியா எந்த ஒரு கோ ஆக்டரும் இல்லாம அவரே வந்து சிங்கிள் ஹேண்டடா வந்து நம்ம ஒத்த செருப்புல எப்படி டைரக்டர் பார்த்திபன் நடிச்சாரோ ஒன் மேனா உண்மையிலேயே அந்த சீன்ல அவரும் ஒரு ஏலியன் கிரியேச்சரும் இருக்கும். அது வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் கேரக்டர். அதை ஒமிட் பண்ணிட்டா அதுக்கும் ஏத்த மாதிரி வந்து தனியா ரொம்ப சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அவரோட ஆக்டிங் கரிஷ்மால ரொம்ப அழகா பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு மனுஷனுக்காகவே வந்து இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். விஷுவலா செம ஸ்டன்னிங்கான ஃபிலிம், சினிமோட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பரா வச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் விஷுவல் ட்ரீட் தான் எல்லாத்துக்குமே. கதைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடிச்சு தவிச்ச ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை தான். அதுலயுமே வந்து ஒரு சின்ன லேயரை தான் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து சீன்ஸை எப்படி டாக்டர் கிரேஸ் அண்ட் அந்த ஏலியன் ராக்கியை வச்சு மூவ் பண்ணலான்னு அழகா கொண்டு போயிருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு தான் ஸ்கிரீன் டைம் படத்துல அதிகம், மற்ற ஆக்டர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான். அதுல ப்ரையாரிட்டிஸா இவங்களுக்கு அடுத்து ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கிற ஆக்டர் சாண்ட்ரா முல்லர் பிளே பண்ண ஏவா ஸ்ட்ரேட் அண்ட் இந்த படத்துல நடிச்ச முகவாசி ஆக்டர்ஸுமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையை இவ்வளவு நேரம் சொல்லணுமா அப்படின்னு எடுத்துக்கிட்ட சில ஸ்லோ பிரெத் டேக்கிங் சீன்ஸை வந்து அழகா வந்து ட்ரிம் பண்ணி அடுத்தடுத்த மூக்கு கொண்டு போயிருக்கலாம். இல்ல இது வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான படம், இந்த இதை இவ்வளவு ஸ்லோவா சொன்னாதான் வந்து எனக்கு இந்த கதை ஆடியன்ஸ் மத்தியில நல்ல இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ஸ்டாண்ட் ஒரு நல்ல ஸ்டாண்ட் தான். பட் எனக்கு பர்சனலா வந்து ஸ்லோ பேஸ்டாவே படம் த்ரூ அவுட் இருந்தாலுமே சில சீன்ஸை அன்வான்டா வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் அழகா ட்ரிம் பண்ணி எடுத்துருக்கலாம் தான் தோணுச்சு. அண்ட் ராக்கிங்கிற அந்த ஒரு ஏலியன் கேரக்டரோட உலகத்தை இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஸ்கிரீன் டைம் அதிகம் தான். இதை காட்டினதுக்கு பதிலாக அதுல கொஞ்சம் லைட்டா ஒரு 5 நிமிஷம் சீன்ஸ் காட்டியிருந்தா கூட, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் சீன்ஸ் எடுத்து அந்த கேரக்டர்ஸை காட்டியிருந்தா கூட இன்னுமே கொஞ்சம் ஜாய்ஃபுல்லா அந்த கேரக்டரோட இன்னும் டீப்பா அது இங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேரக்டர் டெப்த் இன்னும் அழகா வந்து அந்த ராக்கிங்கிற கேரக்டருக்கு இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்துல சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ண இது வந்து எனக்கு பர்சனலா வந்து நான் தமிழ்ல பார்த்தேன். தமிழ் டப்பிங் சரியா இல்லையா இல்ல எனக்கு புரியலையான்னு தெரியல. மேபி இங்கிலீஷ்ல பார்த்ததுக்கு அப்புறம் வேணா புரியலாம். அண்ட் தமிழ் டப்பிங் இருக்க மட்டமான ஒரு தமிழ் டப்பிங் வந்து இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார்ல வர இங்கிலீஷ் தமிழ் டப் வெர்ஷனா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைம்லேயே டைரக்டா ரிலீஸ் ஆகிற வெப் சீரிஸ் படங்களோட தமிழ் டப்பா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அந்த டப்பிங் டீம் ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு எடுத்து பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி எடுக்கலாம் தான் தோணுச்சு. இந்த படத்துலையுமே எனக்கு அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல பெரிய ஃபிளாஸ்ன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு நல்ல ஃபீல் குட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. அண்ட் இந்த படத்துல பர்சனலாக எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, சில சயின்டிபிக்கலான விஷயத்த வந்து டைலாக்ஸே இல்லாம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி யதார்த்தமா சொன்ன சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இது தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு இது புரியும் அப்படிங்கிற அளவுக்கு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி எல்லாம் இல்லாம இந்த படம் பார்க்கிற வந்தவங்களுக்கு இந்த கண்டென்ட் புரிய வைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த விஷுவல் டெல்லிங்கிறது எனக்கு பர்சனலா இந்த படம் பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட்ல வந்தா என்ன சம்மந்தமே இல்லாம ஒரு நெகட்டிவ் இதை வந்து டைட்டிலா வச்சு ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்னு படத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு யோசிப்பீங்க. அந்த டைட்டிலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படம் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துல காட்டுற விஷுவல்ஸ், இந்த படத்துல பேச வந்த என்டேஞ்சர் லிவிங் பீயிங்ஸுக்கான அந்த ஒரு ட்ராமா, உலகம் கடைசி ஸ்டெப்ல இருக்கு அப்படின்னு சொல்ல வந்த விஷயம், அண்ட் ரயன் காஸ்லிங் ராக்கி, இந்த ரீசன்கெல்லாம் வந்து நீங்க இந்த படத்தை ஐமேக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு விஷுவல் ட்ரீட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். ஐமேக்ஸ் போக முடியாதீங்க, நார்மல் ஸ்க்ரீன்ல நல்ல சவுண்ட் குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டி உள்ள தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஸோ ஸ்பாய்லரே இல்லாம இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரிக்கு எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரிக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 60 மார்க்ஸ் தருவாங்க. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி, சயின்ஸ் சேவ்ஸ் ஹியூமனிட்டி பிரில்லியன்ட்லி பட் த ஸ்கிரீன் பிளே ஃபால்ஸ் ஃபிளாட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.